பெங்களூர் நேயர்கள் அனைவருக்கும் அழகான வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு அதாவது ரெஸ்டாரண்ட் எல்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ரிவ்யூ எல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ எந்தெந்த ரெஸ்டாரண்ட் எந்தெந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த வகையில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காட்பாடியில் இருக்கக்கூடிய ராயல் காஃபி அண்ட் ராயல் பிரியாணி அங்கே தான் நம்ம இருக்கோம். ராயல் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே மட்டன் சிக்கன் வேறு லெவலில் சும்மா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா சண்டேஸில் வேறு லெவலில் சேல் இந்த இடத்துல சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரீச் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த பிரியாணி எப்படி இருக்குது, என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ராயல் பிரியாணி என்னென்னலாம் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, காட்பாடில் இருக்கிற ராயல் பிரியாணி தான் நம்ம இருக்கோம். மாஸ்டர் இவர் தான். சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள். உங்கள் பேர்? ஹயாத் பாஷா. பாஷா சையத் ஹயாத் பாஷா. ஹயாத் பாஷா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் சார். ஓகே, சூப்பர். மட்டன் சிக்கன் பிரியாணி வேறு லெவலில் சண்டேஸில் கொடுத்துட்ருக்கீங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிலேருந்து 2-3 மணி வரைக்கும் பிரியாணி இருக்குது. 2 ரீச் க்ளோஸ் ஆகிடும். 2 ரீச் க்ளோஸ் ஆகிடும். ஓகே சண்டே கொஞ்சம் சார், சொல்லுங்கள் சார், மக்கள் எந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க சார்? எல்லாம் 65 தந்தூரி எல்லாம் லைக் பண்ணுறாங்க. ஓகே, இவர் பாயை லைக் பண்ணுறாங்க. எல்லாம் அதை பார்த்துட்டுருக்காங்க. மட்டன் சிக்கன் நல்லா போயின்னு இருக்குது. அதாவது பிரச்சனை இல்லை. ஆர்டர்லாம் வருது, செஞ்சு கொடுத்துன்னு இருக்கிறோம். ஆர்டர்ஸ் எல்லாம் ஆர்டர்லாம் பர்த்டே ஃபங்க்ஷன், எல்லாம் பர்த்டே, கல்யாண ஃபங்க்ஷன் எல்லாம் வந்துன்னு கொண்டு இருக்கிறோம். திருமணம் மற்றும் வீட்டில் ஏதாச்சும் பர்த்டே ஃபங்க்ஷன் இருந்தாலும் கூட ஆர்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்களே வந்து உங்களோட ஸ்பாட்டுக்கு பிரியாணி அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இல்லை நாங்களே செஞ்சு கொடுக்குறோம். பார்ட்டி ஆர்டர்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ராயல் பிரியாணி காண்டாக்ட் பண்ணுங்கள். சார் சொல்லுங்கள், அதாவது எக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எப்போ சண்டே ஸ்பெஷல் டெய்லியுமே எவ்ரிடே சண்டே இப்போ வந்து சிக்கன் 65 கிரேவி எல்லாம். ஓகே, கண்டிப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சண்டேஸில் கிரேவி, சிக்கன் பக்கோடா இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மட்டன் சிக்கன் பிரியாணி செம்ம மாசாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க உள்ள போகலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பிரியாணியில் தான் நம்ம இருக்கோம். இங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திங்கட்கிழமைலேருந்து சண்டே வரைக்கும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரே டேஸ்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. குறிப்பாக சண்டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு க்ரௌடு வராங்க. வேறு லெவலில் இருக்கும் சண்டேஸ்லலாம். காத்தால ஷார்ப்பாக 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2-3 மணி வரைக்கும் பிரியாணி க்ளோஸ் ஆகிடுது. கண்டிப்பாக நீங்களும் டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சா ராயல் பிரியாணி வாங்க. ப்ரோ, நான் ஒன்று சொல்கிறேன் ப்ரோ, அப்பாஸு தம்பி, நீங்கள் பார்த்துருப்பீங்க சண்டேஸில், அதாவது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைலேருந்து சண்டே வரைக்கும் போடுறோம். சண்டேஸில் ஸ்பெஷலாக கூட்டங்கள் அதிகமாக வருது. அதுக்கான காரணம் ஒரு 2 வார்த்தை. சண்டே பொறுத்தவரையிலையும் எப்படி சொல்கிறதுன்னா, சண்டேஸ் மோஸ்ட்லி நிறையா பேர் பிரியாணி சாப்பிடுவாங்க. இங்கே மேக்ஸிமம் நிறைய பேர் சாப்பிட்டவங்க வந்து இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இது மெயின்டைன் பண்ணுறதுனால, டேஸ்ட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால ரெகுலராக வர ஆரம்பிக்கிறாங்க. சண்டே கொஞ்சம் ஹெவி. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேரேஜு, அப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷனு, அப்புறமாட்டி சில பேர் பர்த்டே பார்ட்டி நிறையா பேர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் சண்டே நிறையா ஆர்டர் வந்திருக்கு. நீங்கள் கொடுங்க, ஆர்டர் கொடுங்க, சூப்பராக ப்ராப்பராக பண்ணி கொடுப்போம். மெயின்டைன் என்னென்னா மெயின் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த இது கம்மி, அது கம்மி, அந்த இதெல்லாம் குவான்டிட்டி கம்மி, சில பேர் கறி கம்மியாக போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவோம். எல்லாம் ஒரு பொருள், இந்த ஆயில் கொண்டு எல்லாமே குவாலிட்டியாக தான் யூஸ் பண்ணுறோம். அரிசியும் குவாலிட்டியாக தான் யூஸ் பண்ணுறோம். ஜீரக சம்பா நம்பர் ஒன் ஜீரக சம்பாவில் செய்கிறோம். மேக்ஸிமம் அதனாலே நிறையா கஸ்டமர் சேர்றாங்க. ஓகே, அதாவது யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 குவாலிட்டியில் யூஸ் பண்ணுறதால கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிருது. இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்மளுடைய ராயல் பிரியாணி தேடி வராங்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா ஒரே மாதிரி மெயின்டைன். நீங்கள் திங்கக்கிழமை சாப்பிட்டாலும் பிரியாணி ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். சண்டே சாப்பிட்டாலும் ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா செய்கிறது ஒரே மாஸ்டர் வேறு லெவலில் செய்கிறாப்புல. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸுங்களுக்கு ஏதாச்சும் ஏன்னா எங்களுடைய ராயல் பிரியாணி நீங்கள் பண்ணணும், பார்ட்டி ஆர்டர்ஸ் எல்லாம் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள், என் கூட பேசலாம். ஸோ இப்போ வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, நம்ம ராயல் பிரியாணியில் தான் இருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். மட்டன் பிரியாணி அண்டு சிக்கன் பிரியாணி ப்ளஸ் இது இங்கே ஒரு ஸ்பெஷல் ஒன்று சொன்னாங்க. என்னென்னா லெக் பீஸ் பிரியாணியா. அதாவது பார்த்திங்கன்னா லெக் பீஸ் அதிகமாக வைப்பாங்க போல இருக்குது எல்லா பிரியாணிலையுமே. சிக்கன் பிரியாணி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெக் பீஸ் கன்ஃபார்ம், ஒரு லெக்கு ஒரு எக்கு வேறு லெவலு. சூப்பராக இருக்கும் சாப்பிட்ற டேஸ்ட்டும் வேறு லெவலு. ஏன்னா மற்றவங்கலாம் அங்கே வாங்கிட்டு போகிற ஸ்டைலில் பார்த்தாலே நமக்கு நாக்கு ஊறுது. ஸோ இதையும் நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ மட்டன் சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கேன், எடுத்துகிட்டு வராங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காட்பாடி ராயல் காஃபி, சித்தூர் பஸ் ஸ்டாப் அண்டு ஓட்டப்பிள்ளையார் கோயில் சென்டர், ஆஸ்கார் தேட்டர் இருக்குல்ல, ஸோ அங்கே தான். தேங்க்யூ, தேங்க்ஸ். ஸோ சிக்கன் பிரியாணி அண்டு மட்டன் பிரியாணி நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்க, லெக்கு இங்கே பாருங்கள், கன்ஃபார்ம் லெக் பிரியாணி வேறு லெவல் பாயில் ஆகிட்டுருக்கு. லெக் பீஸ் 2 லெக் வச்சுருக்காங்க எனக்கு. சூப்பராக இருக்குது. அதாவது பிரியாணியில் லெக் பீஸ் கிடைக்கிறதே கொடுத்து வச்சுருக்கணுமா, நமக்கு 2 லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. அண்டு எக்கு சூப்பராக, கத்திரிக்காய் அண்டு வெங்காயம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மட்டனே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, வாசனையே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேறு லெவல்.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கும். வேறு லெவல். அந்த மட்டன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மசாலாலாம் கரெக்டாக ஊறி இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் மசாலா இந்த சீரக சம்பா ரைஸ் அதுதான் ஒரு ஸ்பெஷலே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக சீரக சம்பா ரைஸ். அப்படியே சாப்பாடு எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதுலேயே வேறு லெவல், சூப்பராக இருக்குங்க. ப்ளஸ் கத்திரிக்காய் ரைத்தா சூப்பராக இருக்குது. பிரியாணி ப்ளஸ் கத்திரிக்காய் எல்லாம் வேறு லெவலில். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க உண்மையிலேயே. ராயல் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், தாராளமாக சொல்லலாம். செம்மையாக இருக்குது. அது லெக்கு இது ரெண்டுத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் பிரியாணி. சாப்பிட்டே இருக்கலாம் போல இருக்குது. செம்மையாக இருக்குது. நான் சாப்பிட்றது எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக ராயல் பிரியாணி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. அதுவும் மாஸ்டர் என்ன நினச்சாரோ தெரியல, எனக்கு நல்லியெல்லாம் வச்சு கொடுத்துருக்காப்புல. சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ். எடுத்து சாப்பிடுங்க. வேறு லெவலுங்க பாய். சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பாக ராயல் பிரியாணி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகேவா? தேங்க்யூ கேமராமேனா. தேங்க்யூண்ணா. நீங்களும் சாப்பிட்ருங்கண்ணா. தேங்க்யூ. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா ராயல் வெல்லூர் வியூவர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இந்த ரிவ்யூ பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ராயல் பிரியாணி காட்பாடில் இருக்கக்கூடிய ராயல் பிரியாணியில் தான் நம்ம இவ்வளோ நேரமாக இருந்தோம். ஸோ அந்த ஃபுட் ரிவ்யூ எல்லாம் வேறு லெவலில் கொடுத்துருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சூப்பராக இருக்குது. 120 ருபீஸ்க்கு சிக்கன் பிரியாணி லெக் பீஸ் வித் எக்கோட, அண்டு 160 ருபீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது. அண்டு சிக்கன் பக்கோடாலாம் போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தினந்தோறும் காத்தால் 10-10:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அண்டு ஒரு 3 மணி வரைக்கும் டெஃபினட்டாக 3-4 மணி வரைக்கும் கூட ஸோ டெஃபினட்டாக அங்கே பிரியாணி கிடைக்கும். கண்டிப்பாக நம்பி வாங்க. வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இல்லைங்க பிரியாணி. அதுவும் பிரியாணின்னா யாருக்கு பிடிக்காமல் இருக்கும்? எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வாங்க. ஓகேவா? இவ்வளோ நேரமாக நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. ஸோ வேறு லெவலில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் அடுத்த ரிவ்யூவில் உங்களை அழகாக சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் அபிமான பிளாக் தியாகு. நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரம் ராயல் வெல்லூர் டீம். தேங்க்யூ.